Hi guys, welcome back to this channel. Are you preparing for BGTRB English exam and other English literature examinations? Then this video is for you. இன்னைக்கு நாம பார்க்க போறது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லயே ரொம்ப ஃபேமஸான அதே நேரம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற ஒரு போம் தான் சாமுவேல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ் எழுதின குப்லா கான். இந்த போமை பற்றி கேள்விப்பட்டா ஒரு கனவுல இருந்து வந்த ஒரு கவிதை, பாதியிலேயே முடிஞ்சு போன கவிதைன்னு சொல்லுவாங்க. அது என்ன கதை, உள்ள என்ன இருக்குது? ரொம்ப சிம்பிளாக ஐ எக்ஸ்பிளைன் தி ஸ்டோரி. போம் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இதோட பேக்ரவுண்ட் தான் என்ன, இதோட பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான உண்மை இருக்குங்க. கோல்ட்ரிட்ஜ் ஒரு தடவை உடல்நல குறைவு காரணமாக ஓபிஎம் மெடிசின் சாப்பிட்டு தூங்கிட்டாராம். தூங்குறதுக்கு முன்னாடி அவர் பர்ச்சேஸ் இஸ் பில்கிரிமேஜ் அப்படிங்கிற ஹிஸ்டாரிக்கல் புக்கை படிச்சுட்டு இருந்தார். தூக்கத்தில் அவருக்கு ஒரு பயங்கரமான அழகான ட்ரீம் வந்துச்சு. எழுந்ததும் அந்த கனவை அப்படியே போமா எழுத ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வரிகளை எழுதிட்டார். அப்போ திடீர்னு போர்லாக்கூர்லேருந்து வந்த ஒரு பிஸ்னஸ் மேன் ஒர்க்குக்காக இவரை பார்க்க வந்து டோரை தட்டிட்டார். அந்த நபரோட பேசிட்டு வந்து பார்த்தா மொத்த கனவும் மறந்து போச்சான். அதனால தான் இது இன்னும் முழுசாக முடியாத ஒரு கவிதையாகவே நிற்குது. போமோட ஃபஸ்ட் பார்ட். சரி, இப்போ போத்துக்குள்ளே போகலாம். ஷனாடு அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துல குப்லா கான் அப்படிங்கிற ஒரு கிங் ஒரு பெரிய ப்ளஷர் டோமை கட்ட சொல்கிறாரு. நினச்சி பாருங்கள், 10 மைலுக்கு சுற்றி வால், உள்ளே பார்த்தா பச்சை பசேல்னு கார்டன், வாசமான ஃப்ளவர்ஸ், சின்ன சின்னதாக ஸ்ட்ரீம்ஸ் ஓடுது, செம்ம அழகான பிளேஸ். அந்த இடம் வழியாக ஆல்ஃப் அப்படிங்கிற ஒரு சேக்ரட் ரிவர் ஓடுது. இந்த ரிவர் நேராக போய் யாராலையும் மெஷர் பண்ண முடியாத பிக் கேவ்ஸ்குள்ளே நுழைஞ்சு கடைசியாக சன்லைட்டே இல்லாத ஒரு ஓசன் போய் சேருது. செகண்ட் பார்ட். இது ட்விஸ்ட் இருக்குது. இது வரைக்கும் எல்லாமே அழகாக தான் இருக்கு இல்லையா, ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. அந்த பியூட்டிஃபுல்லான கார்டனுக்கு மிடில் ஒரு செம்ம டீப்பான கேசம், ஆழமான பள்ளம் இருக்குங்க. கோல்ட்ரிட்ஜ் அதை எப்படி சொல்கிறாருன்னா, க்ரீன் மவுண்டனுக்கு மிடில் பிக் ட்ரீஸ்க்கு இடையில ஒரு டீப்பான கேசம். அந்த இடம் பார்க்கவே ரொம்ப க்ரீப்பியாக இருக்குமா. வேனிங் மூன், தேய்பிறை நிலா லைட்டில் தன்னோட டீமன் லவ்வருக்காக அழுதுட்டு இருக்கும் ஒரு பொண்ணு ஞாபகத்துக்கு வர மாதிரியான பிளேஸ் தான் அது. அந்த பள்ளத்தில் இருந்து தான் அந்த ரிவர் எக்ஸிட் ஆகி பவர்ஃபுல்லாக ஃபவுண்டன் மாதிரி மேலே எரப்ட் ஆகுது. எரப்ட் மீன்ஸ் பீரிட்டு மேலே போகுது. எர்த் ட்ரீட் பண்ணுற மாதிரி செம்ம சத்தத்தோட வாட்டர் மேலே பீரிட்டு வருது. அப்படி வரும்போது பெரிய பெரிய ராக்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடுது. அந்த வாட்டர் 5 மைல்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு மென்ட்ரிங் பண்ணி ஓடி, மென்ட்ரிங் மீன்ஸ் இங்கே வளைஞ்சு நெளிஞ்சு ஓடி கடைசியாக மறுபடியும் அந்த பிக் கேவ்ஸ்குள்ளே போய் மறைஞ்சிடுது. அப்போது குப்லா கானுக்கு அந்த கேவ்ஸ்குள்ளே இருந்து அவங்க ஆன்செஸ்டர்ஸ் முன்னோர்களோட வாய்ஸ் பார் வரப்போகுதுன்னு வார்னிங் பண்ணுற மாதிரி கேட்குதான். கடைசியாக அவர் ஒரு அற்புதமான வரியை எழுதுகிறாரு பாருங்க. வெயில் படும் இன்ப மாளிகையும் பனிக்குகைகளும் கொண்ட மிராக்கிள், இங்கிலீஷில் சன்னி ப்ளஷர் டோம் வித் கேவ்ஸ் ஆஃப் ஐஸ். அதாவது வெயிலும் ஐஸும் ஒரே இடத்துல, அதே மாதிரி ஹாப்பினஸும் ஃபியரும் ஒரே இடத்துல. இதுதான் லைஃப்னு சொல்கிறாரு. தேர்ட் பார்ட். இதில் ட்விஸ்ட்டை பாருங்கள். இப்போ திடீர்னு பொயட் தன்னை பற்றி பேசுகிறாரு. ஒரு தடவை என் ட்ரீமில் அபிசினியா நாட்டை சேர்ந்த ஒரு மெய்டனை பார்த்தேன். அவள் கையில் ஒரு டல்சிமர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிட்டு அபோரா மவுண்டனை பற்றி ரொம்ப அழகாக சாங் பாடிட்டு இருந்தா. அந்த பொண்ணு பாடின அந்த சாங்கையும் அதோட மியூசிக்கையும் என்னால் மறுபடியும் என் மைண்டுக்கு கொண்டு வர முடிஞ்சா, நானும் அந்த ஐஸ் கேவ்ஸையும் டோமையும் என் பாட்டு மூலமாக ஸ்கையில் மறுபடியும் பில்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அப்படி நான் பில்ட் பண்ணுனா என்னை பார்க்குறவங்க எல்லாரும் என்ன சொல்வாங்க தெரியுமா? டேய் பாருடா, அவன் ஐஸ் எல்லாம் ஜொலிக்குது, ஹேர் எல்லாம் பறக்குது, அவன் நார்மல் மேன் இல்லை, அவன் ஹெவன்லி ஃபுட்டை சாப்பிட்டவன், பேரடைஸோட மில்கை குடித்தவன், அவன்கிட்ட இருந்து தள்ளியே இருங்க, அவனை சுற்றி 3 டைம்ஸ் சர்க்கிள் பண்ணுங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகி பேசுவாங்கன்னு முடிக்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு உண்மையான பொயட், ஒரு கிரியேட்டர் எப்படி இருப்பான்னா, அவன் இந்த ஆர்டினரி வேர்ல்டை தாண்டின ஒரு ஹையரான உலகத்தை பார்த்தவனாக இருப்பான். அவனோட கிரியேஷன் மற்றவங்களுக்கு ஒரு அமேசிங்காகவும் மிரட்சியாகவும் இருக்கும்னு சொல்கிறாரு. ஆக மொத்தத்தில் இந்த போம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற இமேஜினேஷன் தான் அந்த ஷனாடு. அங்கே பியூட்டியும் இருக்கும், ஃபியரும் இருக்கும். அந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கிரியேஷனாக கொண்டு வரவன் தான் உண்மையான ஆர்டிஸ்ட்.
I look forward to seeing you in the next video. Until then, stay tuned to this channel to expand your knowledge of English literature.